தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவரின் புகைப்படத்தை பகிர்ந்து திருவள்ளுவர் தின வாழ்த்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து வெள்ளை உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற புகைப்படத்தை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த திருவள்ளுவர் தின வாழ்த்து செய்தி என்ன சொல்கிறது? யாருக்கு என்ன பதில கடத்த நினைக்கிறது? வணக்கம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், தமிழினத்தில் பிறந்து தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தியை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என்று முதலில் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதையே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர் என்று வள்ளுவருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதே போல 133 அடியில் வள்ளுவருக்கு சிலையும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வள்ளுவர் கூட்டமும் அமைத்து குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் வள்ளுவர் புகைப்படம் என்பது காவி உடையில் இருந்தது. இது அரசியல் ரீதியாக பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில் வள்ளுவரின் புகைப்படம் வெள்ளை நிறத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சனாதனத்தின் அடையாளமாக திருவள்ளுவர் இருக்கிறார் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கருத்து பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலை மேற்கோள் காட்டி சமூக நீதியை எடுத்து கூறியவர் திருவள்ளுவர் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.